ஏய் ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து ஆர்மி படம்லாம் பார்த்துருப்பீங்க. பட் அதில் வர ரேங்க் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து சில பேர் தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வெல்கம் டு மை சேனல். மை நேம் இஸ் ஆகாஷ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆரம்பத்தில் நம்ம இந்தியன் ஆர்மியோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து கமிஷன்ட் ஆஃபீஸர், செகண்ட் வந்து ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸர், தேர்ட் வந்து நான் கமிஷன்ட் ஆஃபீஸர். ஸோ இந்த வீடியோவில் முழுசாக நம்ம வந்து கமிஷன்ட் ஆஃபீஸர் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து மேலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் வந்து எல்லாருக்குமே சுப்ரீம் கமாண்டர் யாருன்னா, இட் மீன்ஸ் டாப் ஆஃப் த போஸ்ட் யாருன்னா நம்ம பிரசிடென்ட் தான். அவங்க தான் ஸ்ரீமதி திரௌபதி முர்மு. ஸோ இவங்க தான் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஆர்ம்டு ஃபோர்ஸ்னால் வந்து 3 வகை இருக்கும். அதாவது ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். ஆர்மினா தனி, அதே மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸ்னால் இது 3மும் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கமாண்டர் கீழே யார் வருவாங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர். அவங்க தான் யாருன்னா ஸ்ரீ ராஜ்நாத் சிங். ஸோ இவருக்கு கீழே தான் வந்து சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் வருவார். ஸோ நம்ம சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஆஃப் த இந்தியன் ஆர்மி யாருன்னா உபேந்தர் திவேதியா. அப்புறம் இவரோட டெக்கரேஷன்ஸ் என்னென்னா, அதாவது இவர் வாங்கின அவார்ட்ஸில் என்னென்னா பிபிஎஸ்எம், ஏபிஎஸ்எம் அண்ட் ஏடிசி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஆர்மியோட கமாண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். டோட்டலாக வந்து 7 கமாண்ட்ஸ் இருக்குது. அதாவது இதில் வந்து 6 ஆப்ரேஷனல் கமாண்ட்ஸும் 1 ட்ரைனிங் கமாண்டும் இருக்கும். இந்த எல்லா கமாண்டும் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ், விச் இஸ் லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. ஹெட் குவார்ட்டர்ஸ் சொல்லக்கூட இன்டெகிரேட்டட் டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தான் டெல்லியில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷனல் கமாண்ட் எங்கே இருக்குன்னா சென்ட்ரல் கமாண்ட் லக்னோ, செகண்ட் ஈஸ்டர்ன் கமாண்ட் கொல்கத்தா, தேர்ட் நார்த்தர்ன் கமாண்ட் உதம்பூர், ஃபோர்த் வெஸ்டர்ன் கமாண்ட் சண்டி மந்திர், ஃபிஃப்த் சவுத் வெஸ்ட் கமாண்ட் ஜெய்ப்பூர், சிக்ஸ்த் சவுத் கமாண்ட் புனே, அப்புறம் கடைசியாக இருக்கிறது தான் ட்ரைனிங் கமாண்ட். ட்ரைனிங் கமாண்ட் எங்கே இருக்குன்னா ஷிம்லாவில் இருக்குது. இப்போ வீட்டோட தலைமை யாருன்னு சொன்னால் நம்ம யாரை சொல்லுவோம், நம்மளோட ஃபாதர் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஹெட் குவார்ட்டர்ஸோட கமாண்டர் யாருன்னா சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் உபேந்தர் திவேதியா. நெக்ஸ்ட்டு இந்த 6 ஆப்ரேஷனல் கமாண்டுக்கும் 1 ட்ரைனிங் கமாண்டுக்கும் யார் பொறுப்பெடுத்துப்பாங்கன்னா லெஃப்டினன்ட் ஜெனரல் வந்து பொறுப்பெடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா ஜென்ரல் ஆஃபீஸர் கமாண்டிங் இன் சீஃப் லெஃப்டினன்ட் ஜெனரல் நம்ம குறிப்பிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இந்தியன் ஆர்மி கோர். அதாவது இந்த ஆப்ரேஷன் கமாண்டுக்கும் ட்ரைனிங் கமாண்டுக்கும் கீழே இருக்கிறதா வந்து கோர். ஸோ இந்த விஷயத்தை யார் கண்ட்ரோல் எடுத்துப்பாங்கன்னா ஜிஓசி கோர் கமாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட ரேங்க்கும் வந்து லெஃப்டினன்ட் ஜெனரலாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா டிவிஷன். இவங்களை குறிப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஜிஓசி டிவிஷன் கமாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களை யார் பொறுப்பெடுத்துப்பாங்கன்னா இவங்க தான் வந்து மேஜர் ஜெனரல்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து 2 ஸ்டார் ரேங்க். இந்த டிவிஷன்லேயே கிட்டத்தட்ட 40 வகை இருக்குது. அதாவது 4 ரீஆர்கனைஸ்டு ஆர்மி பிளைன் இன்ஃபேண்ட்ரி டிவிஷன், நெக்ஸ்ட் 18 இன்ஃபேண்ட்ரி டிவிஷன், நெக்ஸ்ட் 12 மவுண்டன் டிவிஷன், நெக்ஸ்ட்டு 3 ஆர்மர்டு டிவிஷன், நெக்ஸ்ட்டு 3 ஆர்டிலரி டிவிஷன். ஸோ இந்த ஒவ்வொரு டிவிஷனுக்கும் வந்து ஒவ்வொரு மேஜர் ஜெனரல் வந்து பொறுப்பெடுத்துப்பாங்க. ஸோ இந்த மேஜர் ஜெனரலுக்கு கீழே யார் இருப்பாங்கன்னா பிரிகேட். பிரிகேடு வந்து பிரிகேடுன்னு நம்ம சொல்லுவோம். இவங்க வந்து 1 ஸ்டார் ரேங்க். இந்த பிரிகேடு கீழே 5 ஆர்ம்டு பிரிகேட், 15 ஆர்டிலரி பிரிகேட், 7 இன்ஃபேண்ட்ரி பிரிகேட், 1 பேராஷூட் பிரிகேட், 3 ஏர் டிஃபென்ஸ் பிரிகேட், 4 இன்ஜினியரிங் பிரிகேட், நெக்ஸ்ட்டு வந்து 2 ஏர் டிஃபென்ஸ் குரூப். ஸோ இந்த பிரிகேடெல்லாம் யார் கண்ட்ரோல் எடுத்துப்பாங்கன்னா பிரிகேடியர். இவர் வந்து 1 ஸ்டார் ரேங்க். இவர் கீழே யார் வருவாங்கன்னா பெட்டாலியன் ஆர் ரெஜிமெண்ட். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது இந்த பெட்டாலியன் ரெஜிமெண்ட் இவங்களோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா கர்னல் கிட்ட இருக்கும். ஸோ இவர் தான் வந்து கமாண்டிங் ஆஃபீஸர். நீங்கள் வந்து இந்த அமரன் படத்தையும் பார்த்துருப்பீங்க. முக்கியமான ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் வருவார். ஸோ அவர் வந்து கர்னல் ரேங்க். இவர் வந்து ஒரு பெட்டாலியனும் ஒரு ரெஜிமெண்ட் வந்து கண்ட்ரோல் எடுத்துப்பார். ஸோ இதுக்கு கீழே யார் வருவாங்கன்னா ரைஃபிள் கம்பெனி. இந்த ரைஃபிள் கம்பெனியை வந்து யார் பொறுப்பெடுத்துப்பாங்கன்னா ஒன்று மேஜர், அப்படி இல்லைன்னா லெஃப்டினன்ட் கர்னல் வந்து பொறுப்பெடுத்துப்பார். ஸோ இவங்களுக்கு கீழே யார் வருவாங்கன்னா நெக்ஸ்ட் தான் வந்து பிளாட்டூன். இந்த பிளாட்டூனை வந்து யார் கமாண்ட் எடுத்துப்பாங்கன்னா ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸர். ஒன்று சுபேதாராக இருக்கும், அப்படி இல்லைனா சுபேதார் மேஜராக இருக்கும். ஸோ இவங்களுக்கு கீழே யார் வருவாங்கன்னா செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன் கமாண்டர் யாருன்னா இந்த ரேங்க் ஆஃப் ஹவில்தார். ஸோ இந்த ஹவில்தார் வந்து கிட்டத்தட்ட 10 மென்ஸை வந்து அவரோட பொறுப்பில் வந்து வச்சுருப்பார். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு திரும்பி ஒரு மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் என்னென்னா செக்ஷன் கமாண்டர் யாருன்னா ஹவில்தார், நெக்ஸ்ட்டு பிளாட்டூன் கமாண்டர் யாருன்னா ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸர். ஒன்று வந்து சுபேதார், இல்லைனா சுபேதார் மேஜராக இருப்பார். நெக்ஸ்ட் வந்து ரைஃபிள் கம்பெனி, இதோட கமாண்டிங் ஆஃபீஸர் வந்து மேஜர், அப்படி இல்லைனா லெஃப்டினன்ட் கர்னல். நெக்ஸ்ட்டு வந்து பெட்டாலியன் இல்லை ரெஜிமெண்ட். ஸோ இதோட கமாண்டிங் ஆஃபீஸர் யாருன்னா கர்னல். நெக்ஸ்ட்டு வந்து பிரிகேட், இதோட கமாண்டிங் ஆஃபீஸர் யாருன்னா பிரிகேடியர். நெக்ஸ்ட்டு வந்து டிவிஷன், இதோட கமாண்டிங் ஆஃபீஸர் யாருன்னா மேஜர் ஜெனரல். நெக்ஸ்ட்டு வந்து கோர், அதோட கமாண்டிங் ஆஃபீஸர் யாருன்னா லெஃப்டினன்ட் ஜெனரல். ஸோ இதுக்கு மேலே தான் வந்து ஆப்ரேஷன் கமாண்டரும். ஒவ்வொரு ஆப்ரேஷன் கமாண்டும் ஒவ்வொரு ஆப்ரேஷன் கமாண்டும் ஒவ்வொரு லெஃப்டினன்ட் ஜெனரல் வந்து ஹேண்டில் பண்ணுவார். ஸோ இதுக்கு மேலே வர்றது தான் வந்து ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ். அங்கே தான் வந்து சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் இருப்பார். அதாவது உபேந்தர் திவேதியா இருப்பார். இவரை நம்ம வந்து ஜென்ரல் உபேந்தர் திவேதியா தான் சொல்லணும்.
ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தெளிவாக ஒரு மைண்ட் செட்டு கண்டிப்பாக கிடச்சிருக்கும் என்னென்ன ஸ்ட்ரக்சர் வந்து இந்தியன் ஆர்மியில் இருக்குன்றத. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கமிஷன் ஆஃபீஸர்ஸ்னால் யார், ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர்ஸ்னாலும் நான் கமிஷன் ஆஃபீஸர்ஸ் யாருன்றதை தெளிவாக அடுத்த வீடியோ வந்து பார்க்க போகிறேன். ஸோ கைஸ் ஓகே, தேங்க்யூ, பை பாய், see you in the next video.